ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஓ சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. அறிக்கை செய்வோம். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. அவரும் பாடுவோம். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் சேனைகளின் கர்த்தரே. ஓ சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆவியோடு நிரம்பி ஒவ்வொருவரும் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. நீர் பரிசுத்தர். சேரக்கூடாத ஒளிதலில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. ஓ சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின். சேர்ந்து பாடுவோம். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஓ கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் சேனைகளின் கர்த்தர். ஓ சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. ஹalleluya. சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ நீர் பரிசுத்தர். ஆவியானவரே நீர் பரிசுத்தர். பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம் ஓசன்னா, பாடு ஓசன்னா சத்தமாய். ஹalleluya. ஓ பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. நானும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசு. பாடு ஓசன்னா, பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து சென்றிடு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து சென்றிடு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசு. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை
கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடும். ராஜாதி ராஜாவாம் இயேசுவை இன்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடும். ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி பாடுவோம். நீங்கோ காயங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம். உற்சாகமாய் இயேசுவையே ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம். ராஜா ராஜாவாம் இயேசு பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன் ஓசன்னா ஓசன் பாடு. ஓசன்னா 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 ஹல்லேலூயா. சத்துருவை மிதிப்பார், சொல்லுவோம். எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. 1 2 3 4 சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி நீரோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு. நீயோ கரங்களை தட்டி துதிக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜா இயேசுவையே ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசு பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன் ஓசன்னா. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயத்துடனே பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயத்துடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவென்றும் நாமமே, இயேசுவென்றும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம். ஹல்லேலூயா. இயேசுவென்றும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காட்டும் கரம் கொண்டு வார்கள் சேர்த்தனைத்து அன்பே என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமம், இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஹல்லேலூயா. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓஹோ. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து வீழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற
காத்து அன்பே என்றும் பார். இயேசுவெனும் நாமம், இயேசுவெனும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவெனும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவே நான் என்றும் போற்றி மகிழ். ஹல்லேலூயா, போற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையடா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையடா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஏந்து கொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஏந்து கொண்டு செய். இயேசுவின் நாமமே, இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவே நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. ஓ என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடு. என் இயேசுவை, என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். சொல்லுவோமா யாவரும் சேர்ந்து? நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லுவோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு புது வாழ்வை தந்திருக்கிறீர் ராஜாவே. நாங்கள் உலகத்தான் மாதிரி அல்ல ஆண்டவரே. நாம் உமது பிள்ளைகள் ஆவியானவரே. இந்த மாலை நேரத்தில் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே. புது துவக்கம் தந்தவர். புது வாழ்வு, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி,
நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு நிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தம், அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவோம். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது. எல்லோரும் அறிக்கை செய்வோம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கீழ். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தம், அல்லேலூயா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனம் நிறைவுடன். ஓ நன்றி சொல்லுவோமா? ஓ முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். அங்கும் இங்கும் பார்க்காமல் யாவரும் கரங்களை உயர்த்தி அவருடைய அபிஷேகங்கள் இடத்தில் இருக்கிறது. நன்றி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அவையானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ரபா ஷகலா பாபா உரிகலா சந்தரா கலரோ தோரமோ ஈரபலமா ஷெகரியாந்தரலவா. நன்றி உமக்கு நன்றி சொல்லுங்க. மன சொல்லுங்க இயேசுவே. ஓ இயேசுவே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்
நன்றி. ஹல்லேலூயா. நிறைவுடன் சொல்கிறோம் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம். பரலோகத்தை நோக்கி சொல்லுங்க, என் நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. உமது கிருபையினால் மாத்திரம் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆவியானவரே. அப்பா, எவ்வளவு காரியங்கள் நான் இழந்து விட்டேன். நான் உன்னை இழக்கவில்லை ராஜாவே. நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. நான் என்ன இழந்து விட்டாலும் நான் உண்மை இழக்க மாட்டேன் என்று சொல்லுங்க உண்மையாகவே. ஓ ரஷந்தரே கேரலலலபா, ஓ ரஷதரலலலலா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி சொல்லுங்க, கண்ணீரோடு கேளுங்க ஆவியானவரே. நன்றி நன்றி என்று சொல்லுங்க. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரக்கலமா ஷெகலந்த்ரோ. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ஓ ஆவியானவரே, கண்ணீரோடு 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 கேளுங்க. சொல்லுங்க இயேசுவே. பலவீன நேரங்களில் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீர். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார் இந்த வேளையில். சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி ஐயா. ஓ யெஷுவா ரபசென்டரரரரே, ரிபலபஷெரரரரே. நன்றி நன்றி ஐயா. ஓ நன்றி இயேசுவே. விடுதலை நேர ஊழியங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பின்புறமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஜெப விண்ணப்ப படிவங்களிலே எழுதும்படியாக தாழ்மையுடன் வேண்டப்படுகின்றீர்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். டிடி ரிலீஃப் ஃபண்ட் என்று அழைக்கப்படுகின்ற விடுதலை நேர நிவாரண நிதியுதவி திட்டமானது கஷ்டத்திலும் தேவையிலும் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும் முகமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டமாகும்.
நீங்களும் இத்திட்டத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஏவப்படுவீர்களாயின் உங்கள் காணிக்கைகளை பின்புறத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை பெட்டியில் போடுவதன் மூலம் அல்லது சகோதரி தனுஜாவிடத்தில் கையளிப்பதன் மூலம் இத்திட்டத்தில் பங்கெடுக்கலாம். நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ள விரும்புவீர்களாயின் பின்வரும் முறைகளிலே நம்மை தொடர்பு கொள்ள முடியும். deliveranceTime@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் மின்னஞ்சல்களை அனுப்புவதன் மூலமும் 0774485930 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு ஒரு குறுஞ்செய்தி அல்லது வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பி எம்முடன் தொடர்பு கொள்ள முடியும். சமூக வலைத்தளங்களிலே குறிப்பாக காணொளியிலே நம்முடைய தமிழ் செய்திகளை நீங்கள் பார்க்க விரும்புவீர்களாயின் டெலிவரன்ஸ் டைம் ஸ்ரீலங்கா என்று சர்ச் செய்ய வேண்டும். ஆங்கில செய்திகளை பார்வையிட லேம்பர்ட் டேனியல்ஸ் என்று சர்ச் செய்ய வேண்டும். முகநூலிலே நாங்கள் டெலிவரன்ஸ் டைம் என்ற பெயரிலே இயங்கி வருகின்றோம். தற்பொழுது நாங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் தொலைபேசி இலக்கம் உள்ளடங்கிய ஒரு டேட்டாபேஸை தயார் செய்து வருகின்றோம். ஆகினால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விண்ணப்ப படிவத்திலே உங்களுடைய முழு பெயர் மற்றும் SMS வாட்ஸ்அப் மெசேஜ் கிடைக்கப்பெறக்கூடிய ஓர் தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை சகோதரன் பிரின்ஸ் இடத்திலே கையளிக்கும்படியாக தாழ்மையுடன் வேண்டப்படுகின்றீர்கள். நீங்கள் இந்த கூட்டத்துக்கு தொடர்ந்து வருபவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது கூட்டங்கள் சம்பந்தமான SMS செய்தியை நீங்கள் பெறுபவராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய பெயர் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டு அதை சகோதரன் பிரின்ஸ் இடத்திலே கையளிக்கும்படியாக தாழ்மையுடன் வேண்டப்படுகின்றீர்கள். உங்கள் ஆதரவுக்கு எமது நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இங்கே பல ஆண்டுகள் இந்த கூட்டத்துக்கு வந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு உங்களுடைய பெயரையும் உங்களுடைய SMSக்காக இருக்கிற மொபைல் நம்பரையும் வாட்ஸ்அப்புக்காக இருக்கிற மொபைல் நம்பரையும் அதில் அந்த ஃபார்மில் எழுதிவிட்டு சகோதரன் பிரின்ஸ் இடத்துல கொடுங்க. ஏன்னா நாங்கள் எங்களோட டேட்டா பேஸை புதிதாக நாங்கள் அமைக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் இப்பொழுது SMS அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் கிடைக்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பழைய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு அந்த ஃபார்மை நிரப்பி சகோதரன் பிரின்ஸில் கொடுத்துட்டு போங்க. ஃபார்ம் கிடைக்காவிட்டால் அவரிடத்துல ஒரு ஃபார்ம் ஒன்று எடுத்து அதை நிரப்பி கொடுங்க. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் வார்த்தைக்கு செல்ல முன்பதாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் சுவாமி நீர் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கிறீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மிலே விசுவாசம் வைத்திருக்கிறபடினால் வந்திருக்கிறோம், நீரே எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினால் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும், உடைய வார்த்தையினால் போஷியும், உடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி, வேத பாடம். ஆமேன். எத்தனை பேருக்கு பைபிள் ஸ்டடி விருப்பம்? ஆமேன். உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவது தேவனுடைய வார்த்தை. ஆமேன். வேறு ஒன்றுமே உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஒரு போதர் உங்களை தலையில் கை வச்சு நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்தா பரலோகம் போக மாட்டீங்க. அல்லது யாராவது உங்கள் மேலே ஊதினா நீங்கள் கீழே விழுந்தா பரலோகம் போக மாட்டீங்க. ஆனால் ஒன்று கிடைக்கும், அவருடைய பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே வரும். ஆமேன். ஆனபடியால் இந்த மாய்மானமான காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஈடுபடாமல் தேவனுடைய வசனத்தை, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்து தியானித்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பலசாலியாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் வரப்போகிற மோசமான காரியங்களுக்கு நீங்கள் தைரியமாக அவற்றை மேற்கொள்ளலாம். ஆமேன். சரி, வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது பைபிளில் பழைய ஏற்பாடு என்று இருக்கிறது, புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது. பழைய ஏற்பாடு எழுதின மொழி எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடோ கிரேக்க மொழியிலே
எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் சில நேரங்களிலே சில வசனங்கள் நாங்கள் அந்த கிரேக்க மொழியிலே போய் பார்த்தால்தான் அது உண்மையான அர்த்தத்தை எங்களால் விளங்கி கொள்ள முடியும். ஏனென்றால் கிரேக்க மொழி தமிழ் மொழியைப் போல அல்ல, ஆங்கில மொழியைப் போல அல்ல. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், தமிழிலே ஒருவர் பண கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெறுவதும் அந்த விடுதலையும், சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிறதும் அந்த விடுதலையும், வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறுகிறதும், எல்லாத்துக்கும் விடுதலை என்று ஒரே ஒரு ஜென்ரலான ஒரு டேர்ம், வார்த்தை. ஆனால் கிரேக்க மொழியிலே அப்படி அல்ல. பண கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வார்த்தை, சாத்தானின் கட்டளிந்து விடுதலை ஆகுவதற்கு இன்னொரு வார்த்தை, மற்ற பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கு இந்த விடுதலை ஆகிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் உண்டு. ஆமென். ஆனபடினால் நாங்கள் சில நேரங்களில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அது என்னத்தை குறிக்குது என்று கிரேக்க மொழியிலே போய் பார்க்க வேண்டும். அது உண்மையில் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் கவனம் விட்டீங்களா அது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் ரத்னபுரி பக்கம் போனீங்களா, ரத்தின கற்கள், மாணிக்க கற்கள் வேண்டுமனா தோண்டணும். நிலத்தை தோண்டி 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 ஆழத்துக்கு போய் தான் மாணிக்க கற்களை எடுக்கலாம். ஆமென். ரோட்டோரத்தில் இருக்கிற கற்களுக்கு விலை இல்லை. மிகவும் கவலைக்கு ஏதுவான காரியம் என்னவென்றால், இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த ரோட்டில் இருக்கிற கற்களை தான் பொறுக்கி கொண்டு வர்றார்கள், ஆழத்துக்கு போக மாட்டார்கள். ஆமென். சரி, நான் ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவான் 8:32 வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான ஒரு வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ஒரு வசனத்தில் நான் 3 வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக ஆராய போகிறோம். ரைட்டா? அந்த 3 வார்த்தைகள் என்னவென்றால், சத்தியம். சத்தியம் என்றால் கிரேக்க மொழியிலே அலீத்தியா. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் டிவைன் ட்ருத் ரிவீல் டு மேன். அதாவிட்டால் தெய்வீக ஒரு உண்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதுதான் சத்தியம். 2வது வார்த்தை அறிவீர்கள். அறிவீர்களுக்கு கிரேக்க சொல் கினோஸ்கோ. இந்த அறிவீர்கள், கினோஸ்கோ என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கிற அந்த சம்பந்தம், அந்த தொடர்பு, அந்த ரிலேஷன்ஷிப். 3வது வார்த்தை விடுதலை. விடுதலைக்கு கிரேக்க மொழியிலே வார்த்தை எலியூத்தேரோ. எலியூத்தேரோ என்றால் இருளிலே இருந்து விடுதலையாக்கப்படுவது, அல்லாவிட்டால் பாவத்திலே இருந்து விடுதலையாவது. நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் அறிவீர்கள் என்ற வார்த்தை. ரைட்டா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இந்த அறிவீர்கள் என்ற வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். கினோஸ்கோ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:34 வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்றாள். இப்ப இந்த வசனத்துல இது காபிரியேல் தூதன் மரியாள் இடத்துல வந்து நீ கர்ப்பவதியாக போகிறாய் என்று சொன்ன பொழுது அவளுடைய ரெஸ்பான்ஸ், அவ சொல்லுகிறா இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்றாள்.
அந்த அறியேனே என்ற வசனத்தில் கிரேக்க சொல் கினோஸ்கோ, நான் சொன்ன வார்த்தை. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவனுக்கு சத்தியம் இல்லை. இப்ப இந்த வசனத்தில் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அந்த அறிந்திருக்கிறேன் என்றதுக்கு கிரேக்க மொழியிலே பாவிக்கப்பட்ட சொல் கினோஸ்கோ. இப்போ இந்த 2 வசனம் இன்னும் நாங்கள் வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த 2 வசனம் இப்போ வாசித்த இந்த 2 வசனங்களையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீர்களானால், அந்த அறிவீர்கள் என்று அந்த கிரேக்க சொல் கினோஸ்கோ என்ற கிரேக்க சொல்லை பாவித்திருக்கிறது ஒரு நபரை அறிந்திருக்கிறோம், ஒரு நபரை அறிவதற்காகத்தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளை அறிவதற்காக அல்ல, ஒரு இடத்தை அறிவதற்காக அல்ல, ஒரு நபரை அறிந்து கொள்வதற்காக பாவிக்கப்பட்டிருக்கிற சொல் தான் கினோஸ்கோ. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நீங்கள் அவரை அறியவில்லை. அந்த இடத்துல கினோஸ்கோ என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. நான் அவரை அறிந்திருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறியவில்லை கினோஸ்கோ, நான் அவரை அறிந்திருக்கிறேன். தேவனை பற்றி சொல்லுகிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன் கினோஸ்கோ. அவரை அறியேன் என்று சொல்வேனாகில், அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் கினோஸ்கோ, உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன், உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து கினோஸ்கோ, அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, இங்க இயேசு இந்த கினோஸ்கோ என்ற வார்த்தையை, கிரேக்க வார்த்தையை பாவிக்கிறார். என்னதுக்கு? தன்னுடைய பிதாவோட இருக்கிற அந்த தொடர்பை அவர் எங்களுக்கு காட்டுவதற்கு. ரைட்டா? அப்போ இந்த கினோஸ்கோ என்ற வார்த்தை ஒரு நபர் இன்னொரு நபரோட வைத்திருக்கிற தொடர்பை காட்டுவதற்கே பாவிக்கப்படுகிறது. இன்னொரு வசனம் பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல கினோஸ்கோ, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அதுவும் அந்த கிரேக்க சொல் தான் கினோஸ்கோ. 15ஆம் வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அதுக்கும் பாவிக்கப்பட்ட கிரேக்க சொல் கினோஸ்கோ. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் சொல்லுகிற. ஆடுகள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறது அவருடைய சீஷர்கள், விசுவாசிகள், எங்களை. ரைட்டா? அப்போ அதுக்கு பாவிக்கப்படுற சொல்லும் அதே கிரேக்க சொல் கினோஸ்கோ. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. அதாவது தேவனை அறியாதவர்கள் என்றதுக்கு பாவிக்கப்பட்ட கிரேக்க சொல் கினோஸ்கோ. கடைசியாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகவும் படிக்கும். சரி, இந்த இடத்திலையும் பாவிக்கப்பட்ட சொல் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும்
அறிகிறதற்கு. இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் இன்னும் அநேக வசனங்கள் உண்டு, ஆனால் நான் சில வசனங்களை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த வசனங்களில் எல்லாம் அந்த கினோஸ்கோ என்ற கிரேக்க சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நபரை அறிகிறதை பற்றி சொல்வதற்காகவே. அப்போ பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள். அப்படியானால் சத்தியம் ஒரு நபராக இருக்க வேண்டும். ஆமென். இவ்வளவு நாள் நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் வசனத்தை அறிந்தால் வசனம் விடுதலையாக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கிரேக்க சொல்லை நாங்கள் பாவித்து நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி பார்த்தால் அந்த கினோஸ்கோ என்கிற கிரேக்க சொல் ஒரு நபரை அறிவதற்கே பாவிக்கப்படுகிறது. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை கினோஸ்கோ என்றால் சத்தியம் ஒரு நபர். ஆமென். சரி, சத்தியம் என்கிற வார்த்தையை நாங்கள் கிரேக்க மொழியிலே பார்ப்போம். அதுக்கு கிரேக்க சொல் அலீத்தியா, அதாவது தெய்வீக உண்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப சத்தியம் என்றா யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் இயேசு எங்களை விடுதலையாக்குறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து, அதாவது அந்த அலீத்தியா என்ற சொல் அதில் வருகிறது. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கின்றான் என்றார். 38ஆம் வசனம். அதற்கு பிலாத்து இந்த அலீத்தியாவானது என்ன என்றான். பாருங்க, சிலர் பிலாத்துக்கு முன்னால சத்தியம் நின்று கொண்டிருந்தது, ஆனால் அவன் கேட்கிறான் சத்தியம் என்றால் என்ன. இன்றைக்கு உலகத்திலே அநேகருடைய நிலைமை இதுதான். அவர்கள் சத்தியத்தை கண்களால் காண்கிறார்கள், ஆனால் சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆமென். சபைக்குள்ளேயும் அநேகர் இருக்கிறார்கள். சும்மா ஒரு ரிலிஜியஸ் டியூட்டியாக சபைக்கு வருகிறார்கள், ஆனால் சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. சரி, யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அந்த இடத்துல அலித்தியா என்ற கிரேக்க சொல் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் அங்கே வர்ணிக்கிறான். இவர்தான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், இந்த வசனம் மிகவும் இம்பார்ட்டன்ட் வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்ப இந்த இடத்திலையும் ஆவியோடும் உண்மையோடும் என்ற சொல் அலீத்தியா. ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த இடத்திலே உண்மையோடும் என்று தமிழ்ல போட்டதுக்கு என்ன? கிரேக்க மொழியிலே அலீத்தியா. அப்படியானால் சத்தியம்.
அப்போ ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும் நாள் வரும். அல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவரோடும் இயேசு கிறிஸ்துவோடும் தேவனை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். 24ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் அலித்தியாவோடும் ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். இப்போ எங்களுடைய வர்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆவியோடும் இயேசு கூடாக எங்களுடைய வர்ஷிப் இருக்கணும். ஆமென். அப்படி இருக்குதா என்று நீங்கள் சபைகளில் நடக்கிற வர்ஷிப்புகளை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு எபிரேயர் 13:15 பவுல் இப்படி எழுதுகிறார். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். அப்ப ஆவியோடும் இயேசுவோடும் பிதாவை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் உண்மையாக இந்த 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அந்த சத்திய ஆவி கிரேக்க சொல் அலித்தியா. ஆமென். இயேசு கிறிஸ்துவும் சத்தியம், பரிசுத்த ஆவியானவரும் சத்தியம். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அந்த சொல் ஒரு நபரை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அலித்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் பாருங்க. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியம் இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் எங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கடைசியாக யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். நான் சொல்றதை கவனமாக கேளுங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். இப்ப இந்த வசனத்தை அநேகர் அறிகிறார்கள். பைபிள் ஸ்கூலுக்கு போய் வசனத்தை படிக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட யூனிவர்சிட்டியில் எல்லாம் போய் கிறிஸ்டியானிட்டி என்றதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அவர்கள் படிக்கிறார்கள். அப்படி வசனத்தை அறிந்தபடியினால் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்களா? இல்லவே இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு நல்ல பெரிய மாம்பழம், பழுத்த மாம்பழம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பழம் மாம்பழம், யாழ்ப்பாணத்து மாம்பழம், கரத்த குழம்பான், ரைட்டா? நல்ல பழுத்திருக்கு, நல்ல ஜூசி மாம்பழம். எங்களுக்கு நல்லா தெரியும் அது நல்ல ருசியான மாம்பழம். அதை நாங்கள் ரசிக்க வேண்டுமானால், அதை சாப்பிட வேண்டுமானால் அந்த மாம்பழத்தை பார்த்து கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த மாம்பழத்தின் தோலோடு எங்களால் சாப்பிட முடியாது.
மாம்பழத்தை நாங்கள் ருசிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தோலை உரிக்க வேண்டும். ஆமென். இந்த வசனமும் அந்த மாம்பழத்தை போலதான். வசனம் இருக்குது, மிகவும் அழகாக இருக்கிறது, நல்ல அட்ராக்டிவாக இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்திலே அடங்கி இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வசனத்துக்குள்ளே தான் சத்தியம் இருக்கிறார். நான் சத்தியம் இருக்குது என்று சொல்ல மாட்டேன், சத்தியம் இருக்கிறார். ஏனென்றால் சத்தியம் ஒரு நபர். வசனத்துக்குள்ளே தான் இயேசு இருக்கிறார். அப்போ அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தோலை உரிக்க வேண்டும். தோலை எப்படி உரிக்கிறது? வசனத்தை தியானிக்கும் போது. எப்படி? வசனத்தை தியானிக்கும் போது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். சும்மா காலையிலையோ ராத்திரியோ கடமைக்காக பைபிளை திறந்து ஒரு அதிகாரமோ சில வசனங்களையோ வாசித்து பைபிளை மூடி வைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஆமென். வசனத்தை தியானிக்க வேண்டும். வசனத்தை தியானிக்கும் பொழுது என்ன நடக்குது? நீங்கள் தோலை உரிக்கிறீங்க. தோலை உரித்த பிறகுதான் அங்கே மாம்பழத்தை எங்களால் சாப்பிட முடியும். ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுவேன், சிலர் 5 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிப்பார்கள், ஒன்றுமே அதிலிருந்து அவர்களுக்கு கிடைக்காது. அதை விட ஒரு வசனத்தை வாசித்து, ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானித்து அந்த ஜூசி மாம்பழத்தை சாப்பிட்டா எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். பாருங்க, இந்த சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்ற இந்த ஒரு வார்த்தை, இது எப்போ தெரியுமா எனக்கு வந்தது? நாங்கள் கொஞ்சம் பேர் ஒரு ட்ரிப் போனோம். 21ஆம் தேதி போன மாதம் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு. எனக்கு ஜெபம் பண்ண என்னால் இயலாமல் இருந்தது. இப்போ நான் கட்டிலில் படுத்துக்கொண்டு ஆண்டவரை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னுடைய மனசுக்கு கொண்டு வந்தார். You shall know the truth and the truth shall set you free. நான் அதை அப்படியே யோசித்து கொண்டு இருந்தேன். சும்மா காமன் வேர்ஸ், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அப்படி யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நான் யோசித்தேன், ட்ருத் என்றா என்ன, ட்ருத் என்றா என்ன. அப்போ எனக்கு டக்குன்னு வந்தது, பிலாத்து சொன்னான், வாட் இஸ் ட்ருத்? அப்போ நான் யோசித்தேன், கிரேக்க மொழியில் போய் பார்க்க வேண்டும். போய் பார்த்தா தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. அப்படிதான் தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானித்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த, அதுக்கு என்ன சொல்லுவார்கள், அந்த சாராம்சமில் அந்த தேநீர், அந்த மதுரம், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த உண்மையான அதில் அடங்கி இருக்கிற பொக்கிஷத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வசனத்தை தியானிக்க வேண்டும். வசனத்தை தியானித்தால்தான் அதோட உண்மையான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? இயேசுவை நீங்கள் காண வேண்டுமா? சிம்பிள், வசனத்தை தியானிங்க, அவ்வளவுதான். வசனத்தை தியானித்தால் நீங்கள் நிச்சயமாக அதனுடைய பொருளை, அந்த இயேசுவை சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமென். 3வது வார்த்தை விடுதலை, எலியூத்தீரோ. இந்த நான் சொல்கிற காரியங்கள் நீங்கள் மீண்டும் படிக்க வேண்டுமானால் அடுத்த கிழமை எங்களுடைய யூடியூப்பில் இந்த வீடியோ வரும். அல்லாவிட்டால் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதுலேயும் இந்த வீடியோ நாங்கள் போடுவோம். எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர வேண்டுமென்றால் நீங்கள் தயவுசெய்து சகோதரன் பிரின்ஸோட கதைங்க, அவர் உங்களை ஆட் பண்ணுவார். அப்போ இந்த வீடியோ இதெல்லாம் நீங்கள் திருப்பி பார்த்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை படிக்கலாம். விடுதலை என்ற வார்த்தை, எழுத்தீரோ,
யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த இடத்திலையும் விடுதலை ஆவீர்கள் என்ற சொல்லுக்கு கிரேக்க சொல் எலுத்தீரோ. ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அப்ப என்ன விடுதலை இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியம் உங்களை என்னத்திலிருந்து விடுதலையாக்கும்? பாவத்தில் இருந்தும் மரணத்திலும் இருந்தும். ஆமென். இந்த சத்தியம், இந்த வார்த்தை பண கஷ்டத்திலிருந்து விடுதலை அல்ல, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை அல்ல, வியாதியிலிருந்து விடுதலை அல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். ஆமென். அதுதான் கிரேக்க மொழியில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அப்ப அந்த இடத்துல விடுதலைக்கு பாவிக்கப்பட்ட சொல் இந்த எலுத்துரோ என்ற கிரேக்க சொல். அப்ப பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறார். ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார்? பாவத்திலே இருந்து விடுதலை கொடுக்கிறார். பாவம் என்றால் என்ன? தாவீது சொல்லுகிறான், நான் என் தாயின் கற்பத்திலே இருந்து பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டேன். நாங்கள் எல்லாரும் பாவிகளாகவே பிறக்கிறோம். ஆமென். ஒரு மனிதனாவது பாவம் இல்லாமல் பிறக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாரும், இந்த பூமியிலே பிறந்த எல்லா நபர்களும் ஆணோ பெண்ணோ பாவத்திலே பிறந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் born sinners. ஆமென். இந்த பாவத்திலே இருந்து எங்களால் எங்களை மீட்டு கொள்ள முடியாது. பணத்தினால் மீட்டு கொள்ள முடியாது, படிப்பினால் மீட்டு கொள்ள முடியாது, பெயர் புகழினால் மீட்டு கொள்ள முடியாது. பாவத்தினால் நம்மை மீட்டு கொள்ளுகிற ஒரே ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். வேற ஒரு வழியுமே இல்லை. பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்குவதற்கு வேற ஒரு வழியுமே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அவர் எப்படி விடுதலை செய்கிறார்? அவர் தன்னைத்தானே சிலுவையிலே ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு பாவமாக மாறினார். வேற எந்த ஒரு நபரும், எந்த பிரசிடென்ட்டோ, எந்த பிரைம் மினிஸ்டரோ, எந்த ராஜாவோ, எந்த சக்கரவர்த்தியோ இதை செய்யவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மனிதனுடைய பாவத்தில் இருந்து மனிதனுக்கு விடுதலையை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென். அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றவனாய் இருந்தாலும், எவ்வளவு பணம் வைத்திருந்தவனாய் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மனிதனுக்கு
பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க முடியும். இன்னொரு காரியம் சொல்லட்டா, அவரை பெத்தெடுத்த மரியாளுமே ஒரு பாவி. அந்த மரியாளை உடைய பாவத்திலிருந்து அவளை விடுதலை ஆக்குனது அவள் பெத்தெடுத்த மகன் இயேசு கிறிஸ்து. ஆமென். என்னோட கோவிக்காதீங்க, இதுதான் பைபிளில் இருக்கு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் பாவத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறோமா? பாவம் செய்து கொண்டு இருக்கிறோமா? சிலர் இன்றைக்கு பாவம் செய்வார்கள், போய் மன்னிப்பு கேட்பார்கள், அடுத்த நாள் திருப்பி அதே பாவத்தை செய்வார்கள். காரணம் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இருந்தாலும் அதே பாவத்திலே திருப்பி திருப்பி விழுந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் சத்தியத்தை அறியவில்லை என்று அர்த்தம். ஆமென். சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை, இயேசுவை நீங்கள் உண்மையாக அறியவில்லை. இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு மனிதன் அவன் பாவத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை அடைந்திருப்பான். ஆமென். சில நேரங்களில் தவறு செய்யலாம், அதை பற்றி நான் சொல்லல. ஆனால் பகிரங்கமாக பாவம் செய்கிறதை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். நாங்கள் பார்ப்போம், யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள்கிட்ட இல்லை நினைக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாருங்க, ஆண்டவர் இந்த பாவம் செய்கிறதை பற்றி எவ்வளவு சீரியஸாய் பார்க்கிறார். பெதெஸ்தா குளத்துக்கு வருகிறார். 38 ஆண்டுகள் ஒரு மனிதன் வியாதியாய், திமிர்வாதக்காரனாய், கட்டுண்டவனாய் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனை டார்கெட் பண்ணி ஆண்டவர் அவனிடத்தில் மாத்திரம் போகிறார். அநேகர் நோயாளிகள் இருந்தார்கள், ஆனால் அவனிடத்தில் மாத்திரம் போகிறார். போய் அவனை சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்தின உடனே அவன் ஆனந்தத்தில் தன்னுடைய படுக்கையும் எடுத்துக்கொண்டு அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் இல்லை, அவன் போயிட்டான், கூட்டத்துக்குள்ளே போயிட்டான். அப்போ அங்கே இருக்கிற பரிசேயர் அவனை பார்த்து கேட்கிறார்கள், அடே இன்றைக்கு ஓய்வு நாள், நீ ஏன் படுக்கையை தூக்கி கொண்டு போகிறாய்? அவன் சொன்னான், நான் இவ்வளவு 38 வருஷமாக ஒரு நோயாளியாக இருந்தேன், என்ன ஒருத்தர் வந்து சுகம் கொடுத்து அதனால தான் நான் இப்படி ஆடி பாடி துதித்து கொண்டு இருக்கிறேன். அவர்கள் கேட்டார்கள், யார் உனக்கு சுகத்தை கொடுத்தது? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு தெரியாது. அவனுக்கு சுகம் கொடுத்தது யார் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. இன்றைக்கும் சிலர் அநேகர் இருக்கிறார்கள், ஜெபத்துக்கு வருவார்கள், ஆண்டவர் பதில் கொடுப்பார், அதுக்கு பிறகு ஆண்டவருக்கும் பாஸ்டருக்கும் டட்டா பாய் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். பாஸ்டர் கிரு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ இருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் அப்பவும் இருந்தது. ஆமென். குட்டி போட்டு வந்திருக்குது. அங்கே சொல்கிறான், சுகம் கொடுத்த யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர் பைபிளில் இப்படி போடையில் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் அவனை தேடி கொண்டு போகிறார். போய் அவனை கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்தா இதை விட கேடான ஒரு காரியம் உனக்கு நடக்க போகிறது. அப்போ தான் அவனுக்கு தெரிய வந்தது, இயேசு தான் தன்னை தொட்டு சுகம் கொடுத்தார் என்று. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? இனி பாவம் செய்யாதே. அநேக போதகர்மார் சொல்லுவார்கள், ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ நேசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் பாவத்தை நரகத்துக்கு அனுப்ப மாட்டார்,
பாவியை தான் நரகத்துக்கு அனுப்புவார். ஆமென். அப்படி யாராவது போதகர் போதிக்கிற நேரத்தை சொன்னார்கள் என்றால் அந்த இடத்துல எழும்பி நின்று நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் பாவத்தை நரகத்துக்கு அனுப்புவாரா, பாவியை நரகத்துக்கு அனுப்புவாரா? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் சத்தியம், நான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தேன், நீ விடுதலையாகு, உனக்கு நான் விடுதலையை கொடுப்பேன், இனி பாவம் செய்யாதே. ஆமென். என்னென்ன பாவம் என்று நான் இந்த இடத்துல விபரிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனால் பொதுவாக பாவம் என்றால் என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். ஆமென். பாவம் என்று என்ன என்று தெரியாதவர் ஒருத்தருமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும் பாவம் என்றால் என்ன என்று. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு விபச்சாரியை கையும் மெய்யுமாக அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவளை பிடித்து கொண்டு இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வருகிறார்கள். அவருடைய கையிலெல்லாம் கல். அந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரத்திலே ஈடுபட்டிருப்பவர்களை கல்லடித்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இயேசுவை கொஞ்சம் ட்ரப் பண்ணலாம் என்று இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் அதை வாசித்து பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும். அந்த க்ரௌடில் வாலிபரும் இருந்தாங்க, கிழவன்களும் இருந்தார்கள். அவன்கள் எல்லாம் இந்த காரியத்தை செஞ்சு தான் கல் எடுத்துட்டு வந்திருக்கானு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லது ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல தேவையில்லை, பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும். அந்த இடத்துல பாவம் இல்லாதவர் யார்? இயேசு மாத்திரம்தான். அவருக்கு மாத்திரம்தான் கல்லை எறிய உரிமை அல்லது தகுதி இருந்தது. ஆனாலும் அவர் அந்த காரியத்தை செய்யவில்லை. ஏனென்றால் அவர் பாவிகளை தண்டிக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை தண்டிக்க வருகிறது வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அது நாளைக்கு நடக்குமோ நாளண்டைக்கு நடக்குமோ தெரியாது. அடுத்த முறை வரும் பொழுது பாவிகளை தண்டிக்க வருகிறார். இப்பொழுது பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரியை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர் கேட்கிறார், உன்னை குற்றம் சொல்ல ஒருவரும் இல்லையோ? அவர் சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இனி பாவம் செய்யாதே. எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற மெசேஜ் இன்றைக்கு அதுதான், எனக்கும் கூட. இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? மகளே, சரி, நீ பாவம் செய்துட்டாய், உனக்காக நான் சிலுவைக்கு போகிறேன். நீ செய்த பாவங்களை எல்லாம் என்மேல் ஏற்றுக்கொண்டு உனக்காக உன் நிமித்தமாக நான் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரணம் அடைய போகிறேன். அப்பொழுது உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படும். இனி பாவம் செய்யாதே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாவம் எங்களை தேவனிடத்தில் இருந்து பிரிக்கிறது. பாவம் எங்களை தேவனுக்கு ஒரு வெறுப்பான நபராக எங்களை மாற்றுகிறது. ஆனபடியினால் பாவ கட்டுகளிலே இருப்போமானால் இந்த நிமிடமே பாவத்திலே இருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். ஆமென். சங்கீதம் 103:7 அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். மிகவும் முக்கியமான ஒரு வசனம். தமது வழிகளை மோசேக்கும் கிரியைகளை
இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் தேவனை அவருடைய கிரியைகளை மாத்திரம் அறிந்திருந்தார்கள். மோசே தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தான். இப்ப கிரியைகளை மாத்திரம் அறிந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்தது? யோசுவாவும் காலேபும் இருவரும் தவிர மற்றவன் எல்லாம் வனாந்தரத்தில் செத்து விழுந்தான், எல்லாம் நரகத்துக்கு போனான். ஆமென். கிரியைகளுக்கு பின்னால போய், எப்படி கிரியைகளுக்கு பின்னால போய், இப்போ நடக்குது கிரியைகள். தலையில கை வைக்கிறார்கள், கீழே விழுகிறார்கள். மூஞ்சில ஊதுறார்கள், கீழே விழுகிறார்கள். கையை காலை அசைத்து ஒரு மாதிரி கொமிக்கா எல்லாம் செய்கிறார்கள். ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் போகுது. ஆனால் அதுக்கு பின்னால எல்லாம் ஒன்று இருக்கு, பணம். அதை பற்றி நான் பேச போறேன் இன்றைக்கு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிரியைகளை பார்த்து ஏமாண்ட போக வேணாம். அதெல்லாம் மாயை. அது உங்களுக்கு ஒன்றும் நன்மையும் செய்யாது, உங்களுக்கு விடுதலையாக்காது, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றாது. தேவனுடைய வழிகளை அறிய வேண்டுமானால் எப்படி அறிய வேண்டும்? அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய வசனத்துக்குள்ளே இருக்கிற அந்த சத்தியத்தின் மூலமாகவே அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளலாம். எந்த தீர்க்கதரிசியும் தேவனால், தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள முடியாது. நீங்க வசனத்தை படிக்க வேண்டும், நீங்க வசனத்தை தியானிக்க வேண்டும், நீங்க தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு, தேவனுடைய வழிகள் என்ன? ஆண்டவருக்கும் ஒரு மூடு இருக்கு தெரியுமா? பிதாவாகிய தேவன் ஒரு நபர், குமாரனா இயேசு கிறிஸ்து ஒரு நபர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். ஒரு நபருக்கு ஒவ்வொரு விதமான லைக்ஸ் இருக்கு, டிஸ்லைக்ஸ் இருக்கு. கோபம் வரும், துக்கம் அடைவார்கள். அப்போ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இப்படி செய்தா, இப்படி சொன்னால் பிதாவாகிய தேவன் கோவித்து கொள்வாரா? இப்படி செய்தால் குமாரனுக்கு அது இன்சல்ட்டாக இருக்குமா? இப்படி சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரா? அப்போ அவர்களை நீங்கள் அறிந்த, 3 தேவர்கள் இல்லை. வெளியே போய் சொல்லாங்க, பாஸ்டர் லம்பத் சொன்னார் நமக்கு 3 தேவர்கள் இல்லை, ஒரே ஒரு தேவன், ஆனால் 3 நபர்கள். அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்னொரு நாளைக்கு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்க. ஆனால் மோசே தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தான். இந்த வசனம் சொன்னாலும் கடைசியில் அவன் தவறிட்டான். அவன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம கோலை எடுத்து மலையில் அடி, அந்த ஆண்டவர் சொன்னார் பேசு, இவன் அடித்தான். ஆண்டவருக்கு கோபம் வந்துடுது. ஆண்டவருக்கு என்னத்துக்கு கோபம்? நான் பாவம் செஞ்சானா? விபச்சாரம் செய்தானா? களவெடுத்தானா? கொலை செய்தானா? இல்லை. ஆண்டவர் சொன்னார் பேசு, இவன் அடித்தான். ஒரு சின்ன தவறு. ஒரு பக்தன் சொன்னான், அவர் ஒரு லைவ் வயர். எப்படி? ஆண்டவர் ஒரு லைவ் வயர். எவ்வளவு கிட்ட கிட்ட போறீங்களோ அவ்வளவுக்கு டேஞ்சர். பிள்ளையா தொட்டிங்கன்னா அவ்வளவுதான், க்ளோஸ். அதுதான் மோசைக்கு நடந்தது. அவ்வளவு நெருக்கமாக இருந்தான், தேவனுடைய வழிகளை அறிந்திருந்தான். அறிந்திருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை தவிர்த்து விட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அவன் இயேசுவோட, ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயாவா எலியாவா? எலியா தீர்க்கதரிசியோட அந்த மலையிலே வந்து இயேசுவோடு பேசுகிறான். நம்முடைய தேவன் கிருபை உள்ள தேவன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வசனத்தை படியுங்க, வசனத்தை தியானியுங்க. அப்பொழுது தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வீர்கள். அப்போ எந்த கள்ள தீர்க்கதரிசி வந்தாலும் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க. நான் இதை பற்றி பேச, உண்மையில் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், நான் இன்னொரு இடத்துல இதை பற்றி மிகவும் தெளிவாக, இந்த ஃபுல் சர்மனும் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் போய் பாருங்கள்.
இன்றைக்கு ஜனங்கள் ஏமாந்து போகிறார்கள். வசனத்தை படிக்கிறது இல்லை, வசனம் தெரியாது, சத்தியத்தை அறியவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாருக்கும் பிடிக்காத வசனம் இது. இப்பொழுது சபை இருக்கிற நிலைமையில் இது போதிக்கப்படுறதும் இல்லை. கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளாத வசனங்கள் 2-3. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எப்படி? திருப்பி ஒரு வாசிங்க. அதை இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். 14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எப்படி? கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அடுத்த வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பாருங்க, இதுல இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னவென்றால் மத்தேயு 7, 13, 14, 15 13, 14 ஆண்டவர் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாயும் வழி விசாலமாய் இருக்கிறது என்று சொல்லி, 14ஆம் வசனத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லி, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி, அடுத்த வசனத்திலே கள்ள தீர்க்கதரிசியை பற்றி பேசுகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தான் விரிவான வாசல் வழியாக அநேக பேரை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஆமென். ஒரு சபையில் 5000 10,000 பேர் அங்கத்தவர்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அங்கே என்ன போதிக்கப்படுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, வேத புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு இடத்துலையும் சொல்லவில்லை 5000 பேர் 10,000 பேர் இருந்தால் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அப்படி ஒரு வசனம் இருந்தால் எனக்கு தயவு செய்து காட்டுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எங்கே 2 பேரோ 3 பேரோ என் நாமத்திலே கூடியிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் இருக்கிறேன். அப்படியானால் ஆண்டவர் நிச்சயமாக எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமென். இது எல்லாம் மாய்மாலம், இதெல்லாம் கள்ள தரிசிகள் காட்டுற மேஜிக். ஏமாந்து போக வேண்டாம். இந்த சில கள்ள தீர்க்கதை பற்றி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி நான் சொன்னேன். அப்போ எல்லாரும் என்னை விட்டு கோவிச்சார்கள், எனக்கு பேசினார்கள். இப்போ எல்லாருக்கும் கண் விழிந்திருக்குது. இன்னும் குருடானவர் அநேகர் இருக்கிறார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாலே செயல்படுகிறது என்ன தெரியுமா? பணம், மணி. எல்லா கள்ள தீர்க்கதரிசியும் பாருங்க, அவருடைய மோட்டிவ் என்ன? பணத்தை சேகரிக்க வேண்டும். நம்முடைய மோட்டு சனமும் போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கால கொடுக்குது. இன்னும் ஒரு கேவலமான ஒரு காரியம், ஸ்ரீலங்காவில் ஏறத்தாழ 600-700 பாஸ்டர்மார் கள்ள தீர்க்கதரிசியோட போய் சேர்ந்து கொண்டார்கள். பணத்துக்காக லட்சமாக பணம் கொடுக்கிறார்கள். நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே வை? நமக்கு தெரிந்த பாஸ்டர்மார் எல்லாம், உண்மையாக ஊழியம் செய்தவர்கள் எல்லாம். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே செம்மறியாட்டையும் வெள்ளாட்டுகளையும் ஆண்டவர் பிரிக்கிறார். அதுதான் இப்போ நடக்குது. நமக்குள்ளே இருந்த வெள்ளாட்டுகள் எல்லாம் ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணுகிறார். பண ஆசை உள்ள இல்லை கல்லனும் இப்போ பணத்துக்கு பின்னால் போகிறான், இயேசுவை மறிதளித்து. ஆமென்.
ஆனபடினால விடுதலை நேர கூட்டத்துக்கு வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். கிரியைகளை கண்டு ஏமாந்து போக வேண்டாம். வசனத்தை வாசியுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் மத்தேயு 6:24 பார்ப்போம். எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், மற்றவனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த இடத்துல தமிழ் பைபிள்ல தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. ஆங்கில பைபிளில் இந்த உலக பொருளுக்கு மணி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் பழைய வேர்ஷன், கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் நீங்கள் பார்ப்பீங்களனால் அதில் போடப்பட்டிருக்கிறது காட் அண்ட் மெமன். பணத்துக்கு பணத்தை ஆட்கொள்ளுகிற அசுத்த ஆவியின் பெயர் மெமன். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவருக்கும் சேவிக்க முடியாது, மெமனுக்கும் சேவிக்க முடியாது. இந்த மெமன் என்கிறதை கிரேக்க சொல் என்னவென்றால் மமோனாஸ். எப்படி? மமோனாஸ். இந்த மமோனாஸ் என்கிற ஆவி என்ன செய்யுது? பணக்காரர் ஐஸ்வர்யவான்களையும் பிடித்து கொள்கிறது, ஏழைகளையும் பிடித்து கொள்கிறது, கிறிஸ்தவர்களையும் பிடித்து கொள்கிறது. பணக்காரரை பிடித்து அவனுக்கு பண ஆசையை கொடுக்கிறது. இது போதாது, இன்னும் சம்பாதி, இன்னும் சேகரி. ஏழைகளுக்கு என்ன செய்கிறது அந்த ஆவி? உனக்கு பண தேவை இருக்கு, நீ எப்படியாவது பணத்தை சம்பாதி, அதுக்காக நீ கொலை செய், நீ களவெடு. கிறிஸ்தவர்களுக்கு எப்படி செயல்படுது தெரியுமா? ஹலோ, சொல்கிறேன் கவனமாக கேளுங்க. ஆண்டவருக்கு தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்க விடாது. ஆமென். நீங்கள் காணிக்க போடுகிற நேரத்தில் அவன் சொல்லுவாங்க காதில், உனக்கு இவ்வளவு செலவு இருக்கு, அல்லது நீ காணிக்க கொடுத்தா உனக்கு இன்னும் ட்ரபிள் கூட வரும், கொடுக்காத. கிறிஸ்தவர்கள் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை தடை பண்ணுகிற ஆவிதான் மமோனாஸ் ஆவி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முந்தி நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது எனக்கு ஸ்கூலில் டக் ஷாப், இப்பொழுது என்ன கேன்டீன் என்று சொல்வாங்க, அந்த காலத்தில் டக் ஷாப். அதுக்கு எங்களோட அம்மா 2 ரூபா கொடுப்பா. ஆமென். இப்பொழுது ஒரு ஸ்வீட் கூடி 2 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அந்த 2 ரூபாயில் 20% நான் எடுத்து வைப்பேன், தசம பாகம். ஆமென். தசம பாகம் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு நீதியாக கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டிலே அது ஒரு நீதி அல்ல. பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு விருப்பமானதை கொடுங்க. இப்போ பழைய ஏற்பாட்டிலே நீதியாக 10% இருந்தால், இப்பொழுது நாங்கள் சுயாதீனமாக கொடுக்கிறது எத்தனை % இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலே அவருடைய இயேசு ரத்தம் சிந்தவில்லை, புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். இப்போ நாங்கள் எவ்வளோ கொடுக்க வேண்டும்? பவுல் சொல்ல, நீங்களே தீர்மானியுங்க. ஆனால் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு சீஷனாக இருந்தால் இயேசுவுக்கு, எப்படி? சீஷன் என்ற ஆங்கிலத்தில் டிசைப்பிள் என்ற அர்த்தம் என்ன? டிசிப்ளின் பெற்றவன். ஆண்டவர்னால் டிசிப்ளின் பெற்றவன் தான் டிசைப்பிள். அப்போ டிசிப்ளின் பெற்றவன் என்றால் என்ன செய்ய வேண்டும்? டிசைப்பிள் பண்ணுறவரை அவன் கனம்படுத்துவதற்காக தசம பாகத்தையோ காணிக்கையோ ஒழுங்காக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் அதை பார்க்கிறார். 2வது,
அது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபேத், விசுவாசத்திலே கொடுக்குறீங்க. அதுக்கு தேவன் நிச்சயமாக பலன் கொடுப்பார். அது விசுவாசம், கிரியையிலே செய்கிற விசுவாசம். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்ற காரியம் என்னவென்றால், மனிதனை பார்த்து நீங்க செயல்படக்கூடாது. தேவனோடு நீங்க ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு, ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி கொண்டு, தேவனுக்கு விருப்பமான காரியத்தை நீங்க செய்ய வேண்டும். ஆனபடினாலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் அவர் மேல் அளவற்ற அன்பு வைத்திருப்பீர்கள். அவரை நீங்கள் முழு இருதயத்தோடு நேசிப்பீர்களானால் அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. ஆமென். திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக அந்த ஆணும் பெண்ணும் எவ்வளவு அன்பாக, அந்த நாட்களிலே மனைவி செய்கிற தவறுதல் அவன் கண்களுக்கு படாது. அவன் எல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணி கொண்டிருப்பான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போன பிறகு, எடி எங்கடி தேத்தனி. நம்முடைய ஆண்டவரோடு இருக்கிற உறவு அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு இருக்கிற உறவு இன்னும் கூட 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 ஸ்ட்ராங் ஆகி போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை படிக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆனபடியினால் இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு வசனமாவது எடுத்து வாசித்து அதை தியானியுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசிங்க யாராவது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். ஆமென். இரவும் பகலும் நீங்க உங்களோட குசினியில வேலை செஞ்சு கொண்டு இருக்கலாம், ஆனால் நீங்க தியானித்து கொண்டு இருக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதை தியானித்து கொண்டிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகள் மேல் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இலை உதிரவே செய்யாது. உங்களுக்கு கஷ்டமே வராது. ஆமென். எப்பொழுது? வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது. ஆமென். நாங்கள் இந்த கூட்டங்களில் நாங்கள் டெஸ்டிமனி சாட்சி கேட்கறதில்லை. ஆனால் யாராவது பாஸ்டர் நான் வேதத்தை தியானித்தேன், ஆண்டவர் அதன் மூலமாக எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்வாரானால் அதுதான் பெரிய சாட்சி. ஆமென். ஒருவன் புற்றுநோயிலிருந்து சுகமடையலான், ஆனால் பாவத்திலிருந்து தான் நரகத்துக்கு போவான். ஆனால் வசனத்தை தியானித்து வசனத்திலே நிலை கொண்டு பலனாக இருக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கிற மனிதன், அவன் ஒரு காலமும் சாய மாட்டான். அவன் நிச்சயமாக நித்திய ஜீவனை அடைவான். ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போம் இந்த நேரத்தில். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வசனத்தை கேட்டீர்கள். வசனத்தை எடுத்துக்கொண்டு போங்க. அடுத்த கிழமை யூடியூப்ல போய் பாருங்க.
வசனத்தை நேசியுங்க. வசனத்தோடு நீங்கள் உங்களுக்கு ஒரு லவ் ஏற்பட வேண்டும். அப்போ தான் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளலாம். ஆமென். ஆண்டவர் இலவசமாக வசனத்தை கொடுத்திருக்கிறார். சில நாடுகளிலே இந்த வசனம் ஜனங்களுடைய கரங்களிலே இல்லை. பைபிள் வாசிக்க முடியாது. வெகு தூரம் போக தேவையில்லை. மாலத்தீவுக்கு போய் பாருங்க, அங்கே பைபிள் வைத்திருக்க முடியாது. மாலத்தீவுக்கு பைபிள் ஸ்மகிள் பண்ணவன் நான். ஆமென். அது இன்னொரு நாள் சாட்சியாக சொல்லுகிறேன். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பைபிளை படியுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரும் இல்லை. ஆமென். எனக்கு நல்ல சந்தோஷம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி செய்திகள், உண்மையான சத்தியத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பது. நாளைக்கு நான் செத்து போனாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏனென்றால் நான் 100% கலப்படமற்ற வார்த்தைகளையே நான் போதித்திருக்கிறேன். ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தை, அவர்களுக்கு முக்கியமான வார்த்தைகளையே நான் போதித்திருக்கிறேன். ஆமென். நான் சும்மா எனக்கும் வேணுமெண்டா கொஞ்சம் அந்நிய பாஷையில் பேசி சும்மா உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி ஊன்னு சத்தம் போட்டு கொஞ்சம் 2-3 பேரை கீழே தள்ளி அதெல்லாம் செய்யலாம். அதிலெல்லாம் நோ யூஸ், எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் வசனத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் எந்த பிசாசும் உங்ககிட்ட வர முடியாது. ஆமென். இன்றைக்கு எத்தனையோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்டர்நெட் மூலமாக எத்தனையோ பைபிள் நம்மளால் வாசிக்க முடியும். கிரேக்க மொழியில் பைபிள் வாசிக்கலாம், எப்ரே மொழியில் பைபிள் வாசிக்கலாம், எந்த மொழியிலும் எத்தனையோ வேர்ஷன்ஸ் வாசிக்கலாம். அவ்வளவு இலகுவாக இருந்தது. நான் யோசிப்பேன், முந்தி எங்களுடைய அம்மா காலத்தில் கிங் ஜேம்ஸ் மாத்திரம்தான் இருந்துச்சு. அவங்க எப்படி பைபிள் படித்தாங்களோ எனக்கு தெரியாது. அந்த கிங் ஜேம்ஸ் இங்கிலீஷ் எனக்கே தெரியாது, எனக்கே விளங்காது. ஆனால் பழைய ஆட்கள் படித்து இந்த அம்மாவோட பைபிளெலாம் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக தொங்கி கொண்டு இருக்கும். அங்கே கலர் பண்ணி இங்கே கலர் பண்ணி கிழிஞ்சு. ஆனால் அந்த பைபிள் நான் எப்போ பார்க்குறேன்னா பைபிள் திறந்துதான் இருக்கும் அவர் முன்னால். என்னத்தை அவர் புரிந்து கொண்டார்களோ தெரியாது. ஆனால் இப்போ ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளோ இலகுவாக இலவசமாக பைபிளை கொடுத்துருக்கிறார். அங்கே ஒரு கள்ள தீர்க்கதரிசி 900,000 ருபீஸுக்கு பைபிள் விற்கிறான். அதை போய் வாங்காதீங்க. ஆமென். பைபிள் சொசைட்டிக்கு போங்க அல்லது பேக் டு பைபிள் போங்க. ஒரு 2000, 3000, 5000க்குள்ள நல்ல ஸ்டடி பைபிள் வாங்கலாம். ஆமென். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இவன் இந்த நேரம் கள்ள தீர்க்க, ஒரு பாஸ்டரோ ஒரு தேவனுடைய மனிதனோ விபச்சாரத்திலே விழுந்தா அல்லது வேற எந்த பாவத்திலையும் விழுந்தா நான் அந்த நபரோடு நிற்பேன், அவரை தூக்கி எடுப்பேன், அவருக்கு உதவி செய்வேன், அவருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனா வேதத்தை புரட்டுகிற கள்ளர்களை கண்டா அவனுக்கு நான் எதிரி. ஆமென். அல்லேலூயா. நாங்க பாடுவோம், கொஞ்சம் உயிர் வாரமான பாட்டு பாடு. நீ அப்போது வர்ஷிப் டைமும் நன்றி நன்றி, ஒவ்வொரு மாசமும் அந்த நன்றி 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 தான் பாடிக்கொண்டே இருக்கணும். பாடுங்க. ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாள் இது. எவ்ரி மந்த் சேம் நன்றி நன்றி. ஆனா மட்ட குழியில நல்ல பாட்டு பாடுவான். செஃபா இருக்க அவனுக்கு ஒரு அலர்ஜிக் இருக்கு. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக, ஆண்டவர் எங்கள் மத்தியில இருக்கிறார், சத்தியவான் எங்கள் மத்தியில இருக்கிறார், சத்தியத்தின் ஆவியானவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார்.
என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இங்கு அகமகிழ்வோம், அட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல். தோல்வி இல்லை நமக்கு, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இந்த அகமகிழ்வோம், அட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. 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 ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்றேன், கவனமாக கேளுங்க. உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எங்களுடைய கரத்திலே ஒரு வல்லமையும் இல்லை. உங்களுக்கு அற்புதம் செய்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா? சரி, அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? உங்களுடைய அற்புதத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பது. மாற்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏஞ்சல், மாற்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். யார் சொன்னது? இயேசு. யாருக்கு சொன்னது? உங்களுக்கும் எனக்கும். ஆமென். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னா, சத்தியவான் சொன்னா சத்தியமாகவே இருக்கும். எந்த மனிதனாலும் அதை மாற்ற முடியாது. அவர் என்ன சொன்னார்? நீங்க என்னத்துக்காக ஜெபம் பண்ணுகிறீங்களோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியுங்க. அந்த விசுவாசத்திலே நீங்க நடக்கணும். பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கணும். உங்களுடைய விசுவாச கண்களினால் அதை நீங்க காணணும். விசுவாசித்து கொண்டே இருங்க. சில நேரங்களில் நீங்க கேட்டதுக்கு எதிரான அறிகுறிகள் வரலாம், காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் விசுவாசத்திலே நிலைத்திருங்க. நான் கேட்டேன், ஆண்டவர் கொடுத்தார். பணமா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், எவையாகிலும் anything whatsoever you shall ask for in prayer, believe that you have received it and it will be yours. இது சத்தியம். இதுதான் உண்மையான மாம்பழம்.
ஆமென். இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நீங்க விசுவாசிங்க. உங்களுடைய என்ன தேவையோ அதை விசுவாசிங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் ஜனங்களை தொட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். சென்ற பிறகு என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் அல்ல, பாஸ்டர் கிரு பிரதர் வீரசோதரனுடைய விசுவாசம் அல்ல, உங்களுடைய விசுவாசம். இது உங்களுடைய ஆண்டவர், உங்களுடைய அப்பா, உங்களுக்காக உயிர் கொடுத்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக கொடுத்த வாக்கு தத்தம். நீங்க விசுவாசிங்க. ஆமென். நான் ஜோக்கா சொல்லல, கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதலின்படி சொல்லுகிறேன். இன்றைக்கு விசுவாசித்தால், தொடர்ந்து விசுவாசத்தில் இருந்தா திடீரென்று மிரக்கல் நடக்கும், திடீரென்று ஒரு அற்புதம் நடக்கும். பணம் தேவை இருந்தா ஃபாரின்ல யாராவது கால் பண்ணுவார்கள், உங்களுக்கு நான் ஒரு டிராஃப்ட் அனுப்புகிறேன். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். போய் அந்த பாஸ்டர் பட் என்ன, நான் இன்னொரு பாஸ்டர்கிட்ட போய் தலையை கொடுக்குறேன். அது விசுவாசம் இல்லை. வசனத்தை விசுவாசிங்க, என்ன விசுவாசிக்காதீங்க. மார்க்கு 11:24 ஒரு தாளில் எழுதி வச்சு தலைவணி கீழே வச்சுட்டு படுங்க. நான் அந்த தலைவணி கீழே வச்சு அதில் மேஜிக் ஒன்றும் நடக்காது. நான் சொல்றேன், சிலர் அதையும் சேர்ந்து இப்போ அதையும் கும்பிட தொடங்கும். அதுலேயும் டேஞ்சர். விசுவாசிங்க அவருடைய வசனத்தை. ஆமென். நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் விசுவாசத்தோடு. ஆமென். உங்களுடைய தேவைகள் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்கிட்ட சொல்ல முந்தைய அவருக்கு தெரியுமா? ஆமென். ஆனபடியினால் நீங்கள் போய் உங்களுடைய சுயசரிதியை அவர்கிட்ட சொல்லாதீங்க. நான் இந்த தேதி பிறந்தேன், இன்னாருக்கு பிறந்தேன், இந்த வம்சாவளியிலே நான் பிறந்தேன், இந்த ஸ்கூலுக்கு போனேன், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களோட தேவையை அவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா, இதுதான் என்னுடைய தேவை, பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்க. அதுல தான் இருக்கு விஷயம். விசுவாசத்திலே இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஆமென். நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் இந்த நேரத்தில். சிஸ்டர் தனுஜா ஜெபம் பண்ண போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம் சுவாமி. அன்பு மிரக்கமுள்ள பரிசுத்த தகப்பனே சுவாமி, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த இடத்திலே கர்த்தாவே ஆண்டவரே சாமி, அப்பா, உம்மை வாஞ்சித்து உம்மை தேடி வந்திருக்கிற இவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவாக அருளி செய்ய போறேன் இயேசு கிறிஸ்துவே. கர்த்தாவே அப்பா, இப்பொழுது இவர்கள் என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே சாமி, அப்பா ஆண்டவரே, இந்த தேவையை உங்களால் மாத்திரம் சந்திக்க முடியும் என்று விசுவாசித்து ஆண்டவரே வாஞ்சிக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்கள் விசுவாசத்தின்படி அவர்களுக்கு நீங்க அருளி செய்ய போற கிருபைக்காமுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க சொன்னீங்களே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று சொல்லி சுவாமி, அப்பா, ஒரு கடுகளவு விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்டாலே அப்பா, அந்த மலையை பார்த்து ஆண்டவரே அங்கே அகன்று போன்று சொன்னாலே அது அப்படி ஆகும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே. அப்பா, இப்பொழுதும் ராஜா ஆண்டவரே, அந்த கடுகளவு விசுவாசம் தானும் ஆண்டவரே இவர்களிடத்திலே காணப்பட்டு அது ஆண்டவரே அப்பா அப்படியாக அவர்கள் உம்மிடத்திலே வாஞ்சிக்கிற அந்த காரியம் ஆண்டவரே இன்றே அவர்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா ஆண்டவரே, பரிசுத்த தகப்பனே, அப்பா, இவருடைய மன விருப்பங்கள் சந்திக்கப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இப்பொழுதே அது அப்படியே ஆகப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அடுத்த கிழமை வந்து கர்த்தாவே சுவாமி, இவர்கள் சாட்சி சொல்லுவதை எங்களுடைய காதுகள் கேட்கப்பொருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, பரிசுத்த தகப்பனே, நீங்கள் அப்படியே செய்வீர்கள் என்று சொல்லி நாங்களும் இவர்களோடு சேர்ந்து விசுவாசித்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென். ஆமென். போதாது சத்தமா ஆமென். ஆமென் என்றால் என்னன்னு தெரியுமா அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. ஆமென். அல்லேலூயா. நாங்க கூட்டத்தை முடிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு பழைய பாடல், அந்த நாட்களிலே தண்ணீர் ஞான ஸ்நானம் கொடுத்து வெளியே வரும் பொழுது பாடுற பாட்டு, தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்தார்,
இன்னைக்கு நீங்க விடுதலை நேரத்துக்கு வந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்தார். தூக்கி அடித்தார் இல்ல, தூக்கி எடுத்தார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை மேல் மேலும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை மேல் மேலும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. பாருங்க, இந்த பாட்டு ஒரு சாட்சி பாட்டு. வாட்டர் பேப்டிசம் எடுத்து வெளியே வந்த உடனே சாட்சியாக பாடுற பாட்டு. சாட்சியாக பாடுற பாட்டு யாருக்கு பாட வேண்டும்? இயேசுவுக்கு. என்ன சாட்சி? ஒருவருக்கு ஒருவர் பாட வேண்டும். ஆமென். எப்படி? ஒருவருக்கு ஒருவர் பாட வேண்டும். அப்ப நீங்க கொஞ்சம் லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ திரும்பி பக்கத்தில் இருக்க நம்பரை பார்த்து, ஓ தேவனுக்கு மகிமை, அவர் என்னை தூக்கி எடுத்தார்னு பாட போறீங்க. ரெடியா? திரும்புங்க. உங்களோட மனைவியானாலும் பரவாயில்ல, இன்னொருத்த மனைவியை பார்த்து பாடுவீங்க. திரும்புங்க. ஒருத்தர் திரும்ப இல்லையே. மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை மேன்மேலும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை மேன்மேலும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Satisfied. பத்தாது, இன்னும் அந்த அந்த சிங்களத்தை சொல்லுவாங்க, ஜொலித்தகமா இல்லை. ஆமென். இந்த இடத்துல இருந்து போகிற நேரத்தில் உங்களுக்கு தேத்தனி இல்லை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு காரியம் கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். மீண்டும் மறுபடி நாங்கள் உற்சாகமாக சத்தமாக கரங்களை தட்டி அக்கறை அக்கறை என்று சொல்லும் பொழுது இந்த வெள்ளவத்த பீச் இல்லை, அக்கறை என்றா பரலோகம். பரலோகத்தை நீங்க இப்பவே விஷன் பார்க்கணும். அங்கதான் நாங்க போக போறோம். அங்க விடுதலை நேரம் நடக்காது. ஏன்னா அங்க விடுதலை அடைத்து தானே வருவீங்க. ஆமென். அங்கெல்லாம் ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து அங்க போய் இந்த நன்றி நன்றின்னு பாடினா பரவாயில்லை. ஆமென். மீண்டும் ஒரு உற்சாகமாக சத்தமாக பாடுறோம். அது ஒரு வீரசுதன் வந்து ஜெபம் பண்ணி முடிப்பார். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார்
இயேசு கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை மேன்மேலும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை மேன்மேலும் வாழ்த்துவேன். ஹalleluya 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 ஹalleluya. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அப்போ டேக் ஹோம் மெசேஜ் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். கிருபையுள்ள தகப்பனே, அப்பா இந்த மாலை வேளையிலே அப்பா ஒரு சிறு ஜனக்கூட்டமாக உம்முடைய பாதத்திலே வந்திருந்தோம். கர்த்தாவே, எங்களோடு நீங்க பேசினீங்க ஆண்டவரை. உம்மை அறிகின்ற அறிவிலே நாங்கள் வளர ஆண்டவரே, நாங்கள் விடுதலை பெற, பாவத்திலே இருந்து விடுதலை பெற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உம்மை எங்களுடைய தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. உமது கரத்துக்குள்ளாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் கிரியை செய்யட்டும் அப்பா. இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. உம்மை தரிசிக்கட்டும் கர்த்தாவே. உமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த விசுவாசம் இவர்களிலே வளரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உமது கரத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அடுத்த விடுதலை கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 6 மணிக்கு இந்த இடத்திலே நடைபெறும். எல்லோரும் வாருங்கள். இயேசுவை அறியாதவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஆமென்.